பிரதமர் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். பிரதமர் இன்று தொடங்கி வைக்க இருக்கக்கூடிய திட்டங்கள் எவை அப்படின்றது அது பற்றிய தகவல்கள் வந்திருக்கிறது. இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டங்களுடைய பயன் அப்படின்றது முக்கியமானது. சுத்தமான எரிபொருள், தூய்மையான வாழ்க்கை அப்படின்றத மையப்படுத்தி பிஎன்ஜி மற்றும் சிஎன்ஜி மூலமாக நீலகிரி மற்றும் ஈரோட்டில் சுமார் 30 லட்சம் மக்களுக்கு பாதுகாப்பான சமையல் மற்றும் போக்குவரத்தை தொடங்கி வைக்கக்கூடிய திட்டமும் இதில் இடம்பெற இருக்கிறது. இதன் மூலமாக 22 லட்சத்திற்கும் அதிகமான மனித நாட்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி உள்ளூர் பொருளாதாரத்தை இந்த திட்டங்கள் மூலமாக ஏற்படுத்த முடியும் அப்படின்னும் இதில் கூறப்பட்டிருக்கிறது. சென்னை மணலியில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெடுடைய லூப் ஆலை தொடக்க விழாவும், அதே போல் பிஎம்ஜிஎஸ்ஒய் திட்டத்தின் கீழே தமிழ்நாடு முழுவதும் 370 கிலோமீட்டர் தூரத்திற்கு கிராமப்புற சாலைகள் மேம்படுத்தக்கூடிய திட்டமும், நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெடுடைய நகர எரிவாயு விநியோக சிஜிடி திட்டங்கள் அடிக்கல் நாட்டு விழாவும், தேசிய நெடுஞ்சாலை 81 கங்கை கொண்ட சோழபுரம் முதல் மீன் சுருட்டி வரை புறவழிச்சாலை கட்டுமானத்தை அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த நிகழ்வும் நடக்க இருக்கிறது. ரயில் சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்தவரை நாகர்கோவில் சரலாப்பள்ளி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸும், போத்தனூர் கோவை மாவட்டம் போத்தனூர் தன்பாத் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலும், ராமேஸ்வரம் மங்களூர் ஜங்ஷன் எக்ஸ்பிரஸ் ரயிலும், திருநெல்வேலி மங்களூர் ஜங்ஷன் எக்ஸ்பிரஸ் ரயிலும், மயிலாடுதுறை திருவாரூர் காரைக்குடி இவற்றுக்கான ரயில் சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த திட்டங்களின் மதிப்பு 5655 கோடி ரூபாய் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கிறது. சரியாக 5:30 மணிக்கு இந்த நிகழ்வு தொடங்கும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு நேரத்தில் 5:15 எட்டி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனுடைய பலன் அப்படின்றது வேகமான எளிதான பயணத்திற்கு உகந்த நெடுஞ்சாலைகள் அப்படின்றாங்க. வலுவான ரயில் இணைப்பு, கிராமங்களை சிறப்பாக இணைத்தல், சமூகங்களை மேம்படுத்துதல், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரங்களை உயர்த்துதல், எதிர்காலத்திற்கு உகந்த சூழ்நிலை மற்றும் சுத்தமான எரிபொருள், தூய்மையான வாழ்க்கை அப்படின்றத முன்னிலைப்படுத்தி இந்த திட்டங்கள் முடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அரசு நிகழ்ச்சியில் யாரெல்லாம் கலந்து கொள்ளப் போகிறார்கள் அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் புரோட்டோகால் அடிப்படையில் ஆளுநருடைய பெயரும் முதலமைச்சருடைய பெயரும் புதிய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருடைய பெயரும் இடம்பெற்றிருக்கு. முதலமைச்சருடைய பெயரும் இதில் இடம்பெற்றிருந்தாலும் கூட இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் தான் பங்கேற்பார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா கடந்த முறையும் கூட திரு ஏவாவேலு உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கு பெற்றார்கள் அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். மத்திய அமைச்சர்கள், துறை சார்ந்த மத்திய அமைச்சருடைய பெயர் இடம்பெற்றிருக்கும். சில நேரங்களில் இணை அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நிதின் கட்கரியுடைய பெயரும், சிவராஜ் சிங் சௌஹானுடைய பெயரும், அஸ்வினி வைஷ்ணவுடைய பெயரும், ஹர்தீப் சிங் பூரியினுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அமைச்சர்களில் திரு ஐ பெரியசாமி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருடைய பெயரும் இடம்பெற்றிருக்கு. திரு எஸ் சிவசங்கர் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர், திரு ஏவாவேலு பொதுப்பணித்துறை அமைச்சர், திரு KN நேரு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் விநியோகத்துறை அமைச்சர், திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், திரு ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோருடைய பெயர்களும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விழாவில் பங்கேற்பார்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் யாரெல்லாம் பிரதமரோடு மேடையை பகிர்ந்து கொள்வார்கள் அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த நிகழ்வில் மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோவுடைய பெயரும், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமாருடைய பெயரும், எம்பி திரு பிரகாஷுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவனுடைய பெயரும், திருச்சி என் சிவாவுடைய பெயரும், இனிகோ இருதயராஜ் சட்டமன்ற உறுப்பினருடைய பெயரும், திரு எம் பழனியாண்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய பெயரும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வில் யாரெல்லாம் இந்த பிரதமருடைய இந்த தொடக்க விழா நிகழ்வில் கலந்து கொள்ளப் போகிறார்கள் அப்படின்றத காட்சிகளில் பார்க்கணும்.